ஹாய், நான் உங்க பிளால். ஆன்லைன் ரேப் அகாடமி. நான் சொல்றது உங்க தப்பாலாம் கேட்கல, கரெக்டா தான் கேட்டிருக்குது. ஆன்லைன் ரேப் அகாடமி. கிரிக்கெட் அகாடமில எப்படி கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொல்லி தராங்களோ அதே மாதிரி இதுல ரேப் எப்படி பண்றதுன்னு சொல்லி இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் 1000க்கும் மேற்பட்ட டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா இதை ஒரு டெமோவாவே சொல்லி தராங்க. எப்படின்னா மைக் ஊசி போட்டு ட்ரக்ஸ் கொடுத்து எப்படி இதை பண்றதுன்னு சொல்லி ஒரு டெமோ மூலமாவே இவங்க இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது உலக நாடுகள்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்தியாவிலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ரொம்ப மறைமுகமா இது நடந்துட்டு இருக்கு. இதை CNN இது ரிசர்ச் பண்ணி அபிஷியலா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நான் இந்த லிங்க் வேணாலும் தரேன், உங்களுக்கு மனதைரியம் இருந்தா அதை பாருங்க. இவங்க பப்ளிஷ் பண்ணதுல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஒரு ஆம்பளை தன்னோட முன்னாள் மனைவிய ட்ரக்ஸ் கொடுத்து சுயநல இலக்க வச்சு 70 ஆண்களுடன் உடல் உறுப்புள்ள வைக்கான். இதுலயும் குறிப்பா என்னன்னா 200 முறை அந்த பெண் கற்பழிக்கப்படுறாங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு ஒருத்தவனை கூட இன்னது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஒய் மென் ரேப் அப்படின்னு ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் ஏன் கற்பழிக்க முயல்கிறான் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் தெளிவா அந்த புத்தகத்தை குறிப்பிடுறாங்க. இந்த ரேப் பண்ணிட்டு அதுல தப்பிச்ச குற்றவாளிகளை கூட்டு ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அதுல கேள்வி கேட்கும்போது அவங்க தான் குற்றம் பண்ணங்கிறது குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த ரேப்புக்கு காரணம் பெண்கள் தான் சொல்லி அவங்க மேலே பழி போடுறாங்க. இந்த நிர்பயா வழக்குல நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிகிட்ட கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நைட் 9 மணிக்கு மேல எந்த நல்ல பெண்ணும் வெளியே வர மாட்டாங்க, அதுக்கு முழு காரணமும் அவங்க தான் சொல்லி அந்த பெண்கள் மீதே அந்த பெண் மீதே அவன் பழி போடுறான். வடமாநிலத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், பெண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எப்படி அது நடக்கும், 2 கை சேர்ந்தாதானாப்பா சத்தமே வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த டாக்குமெண்ட்ரியில 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் சொல்றது என்னன்னா, அந்த பெண் தான் ஏதோ ஒரு விதத்துல அவங்க அந்த கற்பழிக்கு காரணமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பசங்களுக்கு தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு முதல்ல சொல்லி கொடுங்க. நமக்கும் அக்கா, தங்கச்சி, அம்மான்னு சுத்தி நிறைய பெண்கள் இருக்காங்கிறத உங்க பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமுதாயத்துல அதிகமா மிருகங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போதைக்கு திருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால எங்க போறோம், எப்போ போறோங்கிற விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருங்க.